என்னோட பேரு ஜெயா. எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது. நான் பிகாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். அப்பா நான் 6 வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அம்மா என்ன வளர்த்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி நான் மட்டும்தான்றத முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்களோட சந்தோஷத்தை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க எங்கள் ஊர்லேயே இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே எங்களை கண்டுக்கவே இல்லை. இப்படியே போகிறப்ப தான் என்னோட அம்மா எனக்கு கல்யாண வயசு ஆகிருச்சு, ஒரு நல்ல இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்னோட கடமை முடிஞ்சிரும்னு நினச்சி புரோக்கர் கிட்ட என்னோட ஃபோட்டோவை கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொன்னாங்க. இப்படி சொன்னப்போ தான் புரோக்கரும் பக்கத்து கிராமத்தில் இருக்க ஒரு மாப்பிள்ளையோட வரன் பற்றி என்னோட அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க. அவரோட பேர் ராஜன். அவருக்கு அம்மா அப்பா கிடையாது, பாட்டி தான் அவரை வளர்த்தாங்க அப்படின்னும், அவருக்கு சொந்தமாக வீடு விவசாய நிலம் எல்லாமே இருக்குது. அந்த விவசாய நிலத்துல தான் அவர் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதாகவும், அவங்களோட சொந்தக்காரங்க தான் இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி புரோக்கர் கிட்ட அவரோட ஃபோட்டோவை கொடுத்து தகவல் சொன்னதா புரோக்கர் என்னோட அம்மா கிட்ட வந்து சொன்னார். இதை கேட்ட என்னோட அம்மாவும் சரி ஜாதகம் பார்த்து பொருத்தம் சரியாக இருந்துச்சுன்னா முடிவு பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜாதக பொருத்தம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக என்னோட கல்யாண ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா அவங்களால என்ன முடியுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு என்னோட கல்யாணத்தை நல்லாவே சிறப்பாக பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் அவரும் ரொம்பவே சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எங்களோட கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே ராஜன் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்களோட காதலுக்கு பரிசா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு தேவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரொம்பவே பாசமாக வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நான் டெய்லியும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடவுள் எங்களை இவ்வளோ சீக்கிரம் கைவிடுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட கணவரோட விவசாயத்தில் தொடர்ச்சியாக நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஊரில் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்க ஆரம்பித்தார். கடனை வாங்கி அதையும் விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணார். ஆனால் என்னோட கணவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு சுத்தமாக லாபமே கிடைக்கல. கடன் அதிகமாகிட்டே போச்சுதே தவிர அவரோட விவசாயத்திலேருந்து பெரிய அளவில் எந்த ஒரு வருமானமுமே எங்களுக்கு கிடைக்கல. டெய்லியுமே கடன்காரங்க எங்களோட வீட்டுக்கு வந்து என்கிட்டையும் என்னோட பொண்ணுக்கிட்டையும் கடனை கேட்டு எங்களை தகாத வார்த்தையில் திட்டவும் ஆரம்பித்தாங்க. இதை தாங்கிக்க முடியாத என்னோட கணவர் ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்துக்கு ஆளாகி தன்னோட உயிரையே மாச்சிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவர் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது என்னோட பொண்ணுக்கு 13 வயசாக தான் இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறமா நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்படி என்னோட அம்மா என்னோட அப்பா இறந்ததுக்கப்புறமா என்ன வளர்க்குறதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அதே ஒரு சூழ்நிலை எனக்கும் இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. கணவர் இறந்து போனதுக்கப்புறமா என்னோட பொண்ணை வளர்க்குறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். கணவர் இறந்து போனதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய கூலி வேலையை பார்த்து என்னோட பொண்ணை படிக்க வைக்க ஆரம்பித்தேன். நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்னோட பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கவும் எங்களோட செலவுகளை கவனிக்க மட்டும்தான் எங்களால் முடிஞ்சிச்சு. என்னோட கணவர் வாங்கி வச்ச தொகையோட வட்டியை கூட என்னால் அடைக்க முடியல. என்னோட கணவர் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பக்கமாக கடன் வாங்கியிருந்தார். என்னோட சம்பாத்தியத்தில் என்னால் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. கணவரோட கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன தொகையை வட்டியாக கொடுக்கவும் ஆரம்பித்தேன். என்னோட கணவர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேர்கிட்ட அதிகமாக கடன் வாங்கியிருந்தாரு. அதில் 4 பேர் நான் சொன்னால் ஓகே நாங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்கிக்கிறோம், உன்னால் முடியும் போது கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் தான். ஆனால் ஒருத்தர் மட்டும் பணம் வேணும் அப்படின்னா ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு நபர். அவரோட பேர் கணேசன். அவர்கிட்ட என்னோட கணவர் 10 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கியிருந்தாரு. இந்த கணேசனுக்கு வயசு 65 இருக்கும். அவரோட மனைவி அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே டவுனில் தான் இருக்காங்க. இவர் மட்டும்தான் ஊரில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பார்த்துக்கவும் ஊரில் செய்யக்கூடிய தொழிலை பார்த்துக்கிறதுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஊரில் நிறைய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள். சொத்துன்னு பார்த்தோன்னா ஊரில் பாதி அளவுக்கு மேலே இவருக்கு தான் அதிகமான சொத்து இருக்கும். அவர் கொடுத்த கடனை வாங்குறதுக்காக அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்க ஆரம்பித்தார். நானும் எவ்வளவோ வேலைக்கு போய்ட்டு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன்.
ஆனால் என்னால் முடியல. இப்படியே போகிறப்ப தான் இந்த கணேசன் மட்டும் அடிக்கடி கடன் தவணையை கேட்டு என்னோட வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சாரு. வந்தா கடனை பற்றி மட்டும் கேட்காம ஒரு சில விஷயங்களையும் என்கிட்ட பேச ஆரம்பிப்பார். எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படி தனியாகவே இருப்ப? நானும் என்னோட பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு தனியாக தான் இருக்கேன். 65 வயசுக்கு மேலே ஆசைகள் இருந்தாலும் யார்கிட்ட தீர்த்துக்க முடியும்? நீயும் கணவர் இல்லாமல் கஷ்டப்படுறன்றது எனக்கு புரியுது. அதனால எனக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னோட ஆசைக்கு நீ ஒத்துக்கிட்டா நீ எனக்கு பணம் தர தேவையில்லை. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். எனக்கு தேவை சந்தோஷம். அது உன்கிட்ட கிடைச்சா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி ஒரு நாள் என்கிட்ட டைரெக்டாகவே சொன்னார். இதை கேட்டு ஆரம்பத்தில் எனக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு கணேசன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 1 வாரம் அவர் என்னோட வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன், நம்மளால் இப்போ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு கடனை கட்டுறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். வீடும் இல்லை, அதே மாதிரி நிலமும் அடமானத்தில் இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்க முடியும்? கணேசன் சொல்கிற மாதிரி அவரோட ஆசைக்கு நம்ம சரின்னு சொல்லி போனால் நம்மளோட பொண்ணையாவது நல்லபடியாக வளர்க்கலாம். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீவ் கிடைக்கும்னு சொல்லி அவரோட ஆசைக்கு சரின்னு சொல்லி சொன்னேன். நான் சரின்னு சொன்னதுக்கப்புறமா கணேசன் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா தனிமையில் எங்களோட தவறான உறவையும் ஆரம்பித்தோம். நான் கணேசனோட ஆசைக்கு ஒத்து போனதுக்கப்புறமா என்கிட்ட கடன் தொகையை பற்றி கேட்குறத அவர் சுத்தமாக நிறுத்திட்டாரு. ஊரில் எங்களோட வீடு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால அடிக்கடி கணேசன் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறது யாருமே பெருசாக கண்டுக்கல. என்னோட பொண்ணு ஸ்கூல் போனதுக்கப்புறமா கணேசனுக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுக்கு வந்து அவரும் நானும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தோம். எங்களோட இந்த உறவு தொடர ஆரம்பிச்சிச்சு. அவர்கிட்ட நான் இன்னும் பணம் வாங்கி என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தேன். கணேசனும் என்னோட அழகுல மயங்கி நான் கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. எங்களோட தவறான உறவும் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் ஈவினிங் என்னோட பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. அவள் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டோட கதவு உள்பக்கமாக தாழ் போட்டிருந்துச்சு. என்னோட பொண்ணு வீட்டுக்கு வெளியே நின்று என்னை அம்மா அம்மான்னு எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்துருக்கா, கதவையும் தட்டி பார்த்துருக்கா. அந்த நேரத்தில் கணேசன் வீட்டுக்குள்ளே இருந்தார். அதனால எனக்கு அவள் கூப்பிட்டது கேட்கவே இல்லை. அம்மா வீட்டுக்குள்ளே என்னதான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒருவேளை பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்களோன்னு சொல்லி என்னோட பொண்ணு வீட்டோட பின்புறமாக வந்து ஜன்னல் வழியாக பெட்ரூமை எட்டி பார்த்துருக்கா. அப்போது ரூம்குள்ளே நானும் கணேசனும் ஒன்றா இருக்கிறத என்னோட பொண்ணு பார்த்துட்டா. அம்மா இவர் கூட என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கக்கூடிய வயசு என்னோட பொண்ணுக்கு அப்படி இல்லை. என்னோட பொண்ணு தேவியோட மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப நேரமாக அவள் ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டோட முன்கதவை தட்டினா. அப்போ தான் நாங்கள் வெளியே வந்து கணேசனும் நானும் ஹாலில் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் என்னோட வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போது தேவி வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. என்னோட பொண்ணு பெட்ரூம் ஜன்னல் வழியாக பார்த்த விஷயத்தை பற்றி எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டா. அன்னைக்கு நைட்டு என்னோட பொண்ணு தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அன்னைக்கு அவள் பார்த்த அந்த விஷயத்தைக்கு தான் திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பித்தா. அம்மாவும் அந்த கணேசன் அங்கிளும் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்பா இருந்த இடத்துல அம்மா ஏன் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் என்னோட பொண்ணோட மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் அவள் ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிட்டா. அவள் போனாலுமே அவளோட மனசில் அவள் பார்த்த அந்த காட்சி திரும்ப திரும்ப வந்துட்டு போச்சு. அவரோட மனசில் இருந்து அந்த விஷயம் மறையவே இல்லை. அவரோட மனசில் ஒரு தவறான எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் கணேசன் என்னோட வீட்டில் நைட்டு தங்குறதையும் வழக்கமாக வச்சுருக்க ஆரம்பித்தார். என்னோட பொண்ணு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்ததுக்கப்புறமா ஒரு நாள் எப்பவும் போல் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தா. அவள் வீட்டுக்கு வந்தப்போ கணேசன் என்னோட வீட்டில் தான் இருந்தார். டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தார். என்னோட பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை என்னோட பொண்ணுக்கிட்ட கொடுத்து உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். தேவி அவரை ரொம்பவே வித்தியாசமாக உத்து பார்த்துட்டு இருந்தா. எதுக்காக இப்படி பார்க்குறான்றது எனக்கு புரியலை. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். என்னோட பொண்ணை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் தூங்க வச்சுட்டு
நானும் கணேசனும் ஒரு ரூம்க்கு தூங்க போனோம். அதுக்கப்புறமா இரவுலையும் எங்களோட தவறான உறவு ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைட்டும் அம்மாவும் அந்த அங்கிளும் ரூம்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்னோட பொண்ணு தூங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறமா வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பெட்ரூம் ஜன்னல் வழியாக நாங்கள் ரூம்குள்ளே என்ன பண்ணுறோன்னு சொல்லி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இப்படியே தொடர்ச்சியாக எப்பெல்லாம் கணேசன் என்னோட வீட்டுக்கு வந்து நானும் அவரும் தனிமையில் இருக்கமோ, இதை என்னோட பொண்ணான தேவி பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கப்புறமா கணேசன் என்னோட வீட்டுக்கு வரப்பெல்லாம் அவரை பார்த்து சிரிக்கிறது, அவரோட பேசுறதுன்னு சொல்லி அவரோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சா. தேவிக்கு இந்த வயசுல இது தப்பான விஷயமா சரியான விஷயமான்றது தெரியல. எனக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்றதும் புரியல. அவளோட மனசுல இந்த கணேசன் கூட தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சிருக்கு. தான் சின்ன பொண்ணு தன்னோட அம்மாவும் கணேசனும் இப்படி இருக்கிறத பார்த்து அவளுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு. அது ஒரு புதுவிதமான உணர்ச்சியை அவளுக்கு கொடுத்துருக்கு. அந்த உணர்ச்சிகளுக்கு தேவி அடிமையாக ஆரம்பிச்சிருக்கா. என்னதான் தேவி கணேசன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலுமே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு அவர் கண்டுக்கவே இல்லை. என்னோட உறவு எல்லாமே ஜெயா கூட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார். ஒரு நாள் நானும் அவரும் எப்பவும் போல் நைட் டைம் எங்களோட ரூமில் ஒன்றா இருந்தோம். அந்த நேரத்தில் பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருந்த என்னோட பொண்ணான தேவி வீட்டோட பின்பக்கமாக வந்து பெட்ரூம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் கவனிச்சதை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கணேசன் அவள் பார்த்த விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தப்போ அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலுமே அதை அவர் கண்டுக்காமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா என்னோட பொண்ணு ரொம்ப நேரமாக அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த விஷயத்த அவர் நோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தேவிக்கும் நான் மேலே ஆசை இருக்கு போல, அதனால தான் இப்படி ஒளிஞ்சு உள்ளே என்ன பண்ணுறோன்னு நினச்சி பார்க்குறா போலன்னு சொல்லி கணேசன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் என்னோட பொண்ணு தேவி கூடயும் அவள் சின்ன பொண்ணுன்னு நினைக்காம அவள் கூட உறவு வச்சுக்கணும்னு சொல்லி இந்த கணேசன் நினச்சிருக்காரு. எப்போ கணேசனுக்கு என்னோட மகளோடையும் உறவு வைக்கணுன்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சதோ அதுக்கான சரியான சந்தர்ப்பத்துக்காக கணேசன் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் எனக்கு தெரியலை. தேவிக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அன்னைக்கு கணேசன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வர்ற ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்போவும் போல் நம்ம குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறவர் தானேன்னு சொல்லி நானும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. என்னோட பொண்ணையும் நான் கூப்பிட்டேன், வா போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி. இல்லைம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டிலையே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டா. நானும் பெருசாக இந்த விஷயத்த கண்டுக்காமல் வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் என்னோட பொண்ணு தேவியும் கணேசனும் மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி கணேசன் என்னோட பொண்ணோட பக்கத்தில் வந்திருந்து அவளை தொட ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் என்னோட பொண்ணு அவரை எதிர்த்து எதுவுமே சொல்லலை, அமைதியாக அப்படியே இருந்திருக்கா. அவள் சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் அம்மா பண்ணுற மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளோட மனசில் தோண ஆரம்பிச்சுது. இதனால் கணேசன் கை வச்சதுக்கு அவள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கா. தேவியோடையும் கணேசன் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா தேவியும் அவனுக்கு பலியாக ஆரம்பிச்சிருக்கா. இப்படி நான் எப்பெல்லாம் வீட்டில் இல்லையோ அந்த சமயம் பார்த்து அடிக்கடி என்னோட பொண்ணு கூட இந்த கணேசன் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே நாள் போக போக தேவிக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சது. அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாமல் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஆரம்பித்தா. இதை பார்த்த எனக்கும், ஏன் நம்மளோட பொண்ணு முன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதில்ல, மார்க் எல்லாமே குறைஞ்சிருச்சு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கா, படிப்பில் அவளுக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி என்னதான் அவளுக்கு ஆச்சுன்னு சொல்லி அவளை நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனாலும் என்னோட மகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே ஒரு 4-5 மாதம் போய்கிட்டே இருந்துச்சு. கணேசனும் என் கூட உறவில் தான் இருந்தான். எப்பெல்லாம் நான் வீட்டில் இல்லையோ அந்த டைமில் என்னோட பொண்ணு கூட உறவு வைக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, எனக்கு நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருக்குது, இன்றைக்கி போயிட்டு கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடு, தேவியும் வீட்டில் தானே இருக்கா, 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தேவையான பணத்தை என் கையில் கொடுத்து சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நானும் சரி, பொண்ணும் வீட்டில் இருக்கா, நம்மளும் வந்து சமைச்சு கொடுத்தா 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி எப்போ போல் நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு கடைக்கு போனேன்.
அன்னைக்கு கடைக்கு போனதுக்கு அப்புறமா கணேசனும் என்னோட மகளும் தவறான உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் போகிறப்ப தான் பை எடுத்துகிட்டு வராத விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திரும்பியும் நான் வீட்டுக்கு வந்து பை எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போ தான் கணேசனும் என்னோட பொண்ணும் ஒரு ரூமில் தனியாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. உடனே அந்த ரூமுக்கு போயிட்டு நான் கணேசனை திட்ட ஆரம்பித்தேன். நான் கணேசன் கிட்ட சண்டை போட்டதை பார்த்த அவர் அடுத்த நிமிஷமே வீட்டில் இருந்து கிளம்பி வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்னோட பொண்ணை பார்த்து கேட்டேன், உனக்கு என்ன ஆச்சு? அவன் உன்னை இப்படி செய்கிறப்போ நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்டேன். அதுக்கு என்னோட பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருந்தா. இப்படியே ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் இந்த கணேசன் என்னோட வீட்டுக்கு வந்தான். அப்போ தான் நான் இதுவரைக்கும் உனக்கு 12 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன், அதை எனக்கு திருப்பி கொடு, நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தான். என்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்லி நான் சொன்னதுக்கு கணேசன், எனக்கு உன் மகளை பிடிச்சிருக்கு, நான் உன் மகளோடையும் தனிமையில் இருக்க ஆசைப்படுறேன், நீ இதுக்கு இடைஞ்சலாக வரக்கூடாது, அதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் இந்த பணத்தை திருப்பி கேட்கவே மாட்டேன், நான் இந்த வீட்டுக்கு எப்பவும் போல் வர்றது போகிறதுமா இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீ நாளைக்கே எனக்கு திருப்பி கொடுக்கணும், அதை வட்டியும் முதலுமா சேர்த்தும் கொடுக்கணும்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தான். இப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே நீ இதுக்கு முடிவு சொல்லணும் அப்படின்னு இல்லை, ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன், யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்னு சொல்லி கணேசனும் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு வாரம் நானும் யோசிச்சு பார்த்தேன், வேற வழி இல்லை. என்னோட மகளை அவன் கேட்ட மாதிரி அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு மோசமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். கணேசன் வர அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என்ன நீ எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்திக்கோ, ஆனால் என்னோட பொண்ணை விட்டுடு, என்ன அனுபவிச்சு உன்னோட கடனை கழிச்சுக்கோன்னு சொல்லி எவ்வளவோ முறை சொல்லி கெஞ்சி பார்த்தேன். ஆனால் கணேசன் அதை கேட்கவே இல்லை. என்னோட கெஞ்சலுக்கெல்லாம் அவன் காது கொடுக்குற மாதிரியே இல்லை. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் சொன்ன ஒரே விஷயம், இவ்வளவு நாள் உனக்கு கொடுத்த பணத்துக்கு வட்டி வேண்டாம், அசல் பணத்தையும் உன்னோட கணவன் என்கிட்ட வாங்கின கடனையும் நீ உடனே திருப்பி கொடுத்தா இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், அப்படி உன்னால் பணம் கொடுக்க முடியலை அப்படின்னா உன் பொண்ணு கூட நான் இப்படி இருக்க தான் செய்வேன், அதை நீ கண்டுக்காமல் ஒதுங்கி தான் இருக்கணும்னு சொல்லி என்னை திரும்பவும் மிரட்ட ஆரம்பித்தான். எனக்கு வேறு வழி இல்லை. என் கண் முன்னாடியே என்னோட பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு என் பொண்ணு கூட தவறான உறவில் ஈடுபட ஆரம்பித்தான். இப்படியே போகிறப்ப தான் என்னோட பொண்ணுக்கிட்ட போக போக அவன் ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமாக நடக்க ஆரம்பித்தான். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னோட பொண்ணை வற்புறுத்தி அவனோட ஆசையை தீர்த்துக்க ஆரம்பித்தான். கடுமையாக என்னோட பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டதுனால அவளால் இந்த டார்ச்சரை தாங்கிக்கவே முடியலை. என்னையும் என் பொண்ணையும் நாளுக்கு நாள் அதிகமாக டார்ச்சர் செய்யவும் ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே எங்களால் இந்த டார்ச்சரை தாங்கிக்க முடியாது, இதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இதுக்கப்புறமா இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு நாம தான் ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லி நானும் என்னோட பொண்ணும் முடிவு பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக கணேசன் அவன்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து அதை சரி செஞ்சிருவான், அப்படி இல்லைன்னா உன்னை இப்படி செஞ்சதுக்கு என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இதுக்கு ஒரே வழி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணுறது தான். அப்படி நம்ம பண்ணாதான் நாம் அவன்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கலாம், அதே சமயம் இந்த டார்ச்சரும் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து பேசி கணேசனை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணோம். இதுக்கப்புறமா நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து அவனை கொலை பண்ணுறதுக்கான திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தோம். அப்படி தான் ஒரு நாள் நைட்டு எப்பவும் போல் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தான். கணேசனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது, அதனால நான் ஏற்கனவே தெரிஞ்சவங்க மூலமாக மது பாட்டில்களை வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். நைட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து மதுவையும் அளவுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்தோம். போதையில் கணேசன் நிலை தடுமாறி இருக்க சமயத்தில் நான் ஒரு பெரிய கம்பி எடுத்து அவனோட தலையில் பலமாக அடித்தேன். அங்கேயே அவன் மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறமா நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து அவனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு கணேசன் இறந்ததுக்கப்புறமா வீட்டில் கணேசனோட பாடி இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஒரு சாக்கு பையில் கணேசனோட பாடியை போட்டு கட்டி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி எங்களோட சைக்கிளில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு புதற்காட்டுக்குள்ளே தூக்கி வீசிட்டு போயிட்டோம். இதோட எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நானும் என்னோட பொண்ணும் வீட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பித்தோம். அடுத்த நாள் காலையில் காலை கடன் கழிக்கிறதுக்காக போன நபர் அந்த புதருக்குள்ளே கிடந்த ஒரு சாக்கு மூட்டையில் ரத்தக்கரை இருக்கிற விஷயத்த பார்த்துருக்காரு.
அதுக்கப்புறமா அக்கம் பக்கம் இருக்க எல்லார்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லி, சாக்கு மூட்டையில் அப்படி என்னதான் இருக்குது, ரத்தக்கரை இருக்குன்னா யாரையோ கொலை பண்ணி கொண்டு வந்து வீசிட்டாங்களான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த சாக்கு மூட்டைகள் இருந்த பாடி யாருன்னு சொல்லி பார்க்குறப்ப தான் அது இந்த ஊரில் இருக்கக்கூடிய கணேஷனோட பாடி அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த நபரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த நபர் கூட யாரெல்லாம் காண்டாக்டில் இருந்தாங்கன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லார்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு தவறான உறவு இருக்குது, அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போவார்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க. உடனே போலீஸும் என்னோட வீட்டுக்கு வந்து என்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அவருக்கும் எனக்கும் பழக்கம் இருந்துச்சு. ஆனால் அவர் இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி போலீஸ் கேட்டதுக்கு நான் சொன்னேன். போலீஸ் எவ்வளவோ விசாரித்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நான் அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் போலீஸ் கணேஷனோட ஃபோன் நம்பர் கடைசியாக எந்த லொக்கேஷனில் இருந்துச்சு, அவர் யார்கிட்ட கடைசியாக பேசினாருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அது என்னோடய வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பவும் என்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் விசாரித்தப்பையும் அவருக்கும் எனக்கும் பழக்கம் இருந்தது உண்மைதான். அவர் எப்பயுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார். அதுக்காக அவரை நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு சொல்லி அர்த்தம் இல்லைன்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன். என்கிட்ட போலீஸ் எவ்வளவோ துருவி துருவி விசாரித்தாங்க. ஆனால் நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொன்னேன். அதுக்கப்புறமா என்னோட பொண்ணு தேவியையும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவள் சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால பயந்து அழுதுகிட்டே உண்மை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிட்டா. எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் இந்த மாதிரி கொடுமை தான் நடந்துச்சு, அவன் எங்களை இப்படி பண்ணனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. உண்மையை ஒத்துக்கிட்டனால போலீஸ் எங்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சாங்க. இந்த வழக்கோட விசாரணையின் முடிவில் ஜெயாவுக்கு குறைந்தபட்சமாக 3 வருஷ சிறை தண்டனை மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு. இந்த தப்புகளுக்கு எல்லாமே காரணம் ஜெயா தான். தன்னோட மகளுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அவங்க தான் பெற்றோரை பார்த்து தான் வளருவாங்க. அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அவங்க எப்படி பேசுகிறாங்க, இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு குழந்தையுமே தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. அதே போல தான் தேவியும் தான் அம்மா இப்படி இருக்கிறத பார்த்து தன்னை அறியாமல் அந்த வயசில் தன்னோட மனசில் இது போன்ற ஆசைகளை வளர்த்துக்கிட்டா. அது சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வயசு அவளுக்கு கிடையாது. தன்னோட மனசில் தவறான ஆசையை விதைச்சு அவளும் வழி மாறி போயிருக்கா. ஒரு வீட்டில் ஆண் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சி போகுது. நிறைய பேர் பெண்கள் இப்படி தனியாக இருக்கிறத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்களும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி இந்த விஷயங்களை அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தான் செய்யக்கூடிய தவறு தன்னோட பிள்ளைகளை எப்படி பாதிக்குது அப்படின்றத அப்பா அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இது போன்ற பின்விளைவுகளை கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். இந்த சம்பவத்திலையுமே ஜெயா தன்னோட கடன் சுமையை மட்டும்தான் நினச்சாங்களே தவிர தான் இப்படி தவறான உறவில் இருக்கதை தன்னோட மகளை எப்படி பாதிக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கல. கண்டிப்பாக அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வேறு என்ன வழி அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.